அனைவருக்கும் இனிய வணக்கம். வருகின்ற பிப்ரவரி 27 மாசி மாத சர்வ ஏகாதசி. இதனை பற்றிதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த சர்வ ஏகாதசியில செய்யக்கூடிய வழிபாடுகள் கடந்த ஜென்ம பாவங்களை தீர்க்கும், குடும்பத்தில் கஷ்டங்களை நீக்கும், உடனடியான ஒரு நிம்மதியை நமக்கு ஏற்படுத்தும், வீட்டில் வளத்தை பெருக்கி கொடுக்கும், கடன் பிரச்சனைகளை குறைக்கும், மனதில் இருக்கக்கூடிய பயம் கவலைகளை நீக்கிவிடும். இவைகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு சர்வ ஏகாதசியானது இருக்கு. எனவே இந்த ஒரு நாளை நம்ம வழிபட வேண்டும். சர்வ ஏகாதசி வருடத்தில் வரக்கூடிய மிக உயர்ந்த ஏகாதசி என்று கிருதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த நாளில் பகவான் மகாவிஷ்ணு விஸ்வ ரூபமாக திகழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மற்ற ஏகாதசிகளை விட இந்த ஒரு நாளானது துயரங்களை சுரண்டி எறியக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது போல சர்வ ஏகாதசி உபவாசம் செய்த ஒருவர் 1000 யாகம் செய்த புண்ணியத்துக்கு நிகரான ஒருவராக இருப்பார். எனவே இந்த ஏகாதசி பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள், தவறான கிரக நிலைகளை சரி செய்யக்கூடிய நாள், ராகு கேது சனி பாதிப்புகளை குறைக்கும், வீட்டில் அமைதியை ஏற்படுத்தும், மன அழுத்தத்தை நீக்கிவிடும். அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த பிப்ரவரி 27 ஏன் மிக சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னா, இந்த ஆண்டு இந்த ஏகாதசி மாசி மாதத்துல வருது. இது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு செயலாக இருக்கும். மாசி மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானின் சக்தி, ஏகாதசி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவின் சக்தி. இரண்டு சக்திகளும் ஒரே நாளில் ஒருங்கிணைவதால் வாழ்க்கையில் இருந்த தடைகளானது பொடியாக மாறிவிடும். மனதில் இருந்திருக்கக்கூடிய பெரிய கவலைகள் அனைத்தும் நீங்கும், பண வாய்ப்புகளானது நமக்கு கிடைக்கும், வேலையானது கிடைத்துவிடும், சுப செயல்களானது தொடங்கும், கல்வி வியாபாரம் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நம்ம காலையில எழுந்தவுடன் காலையில 4:30 மணியிலிருந்து 6:30 மணி இது ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த ஒரு நேரத்தில் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய சில செயல்கள்: முதலில் கைகளை கழுவி முகத்தை கழுவி கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு ஒளியை அதிகப்படுத்தாமல் மெதுவான ஒரு தீபத்தை ஏற்றி தீபத்திற்கு முன்பு வைத்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 11 முறைகள் கூற வேண்டும். ஓம் நமோ நாராயணாய என்று கூறிவிட்டு அதற்கப்புறம் அந்த ஒரு நாளை நீங்கள் தொடங்க வேண்டும். பெருமாளுக்கு செய்ய வேண்டிய சில முக்கியமான செயல்: இந்த சர்வ ஏகாதசி நாள்ல பெருமாளுக்கு துளசி அதனுடன் அகில மாலைப்படுவது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, துளசி அப்படிங்கிறது பகவானின் மூச்சாக கருதப்படும். அகில் அப்படிங்கிறது நவரத்தின் ஒரு சக்தியை தரக்கூடிய ஒரு தேவராஜ மரம். இந்த இரண்டையும் சேர்த்து போடும் பொழுது அதிர்ஷ்டம் பணநிலையோட உயர்ச்சி, குடும்பத்தில் நிம்மதி, திருமண சாதகங்கள், நோய் தீர்வு இவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். போட வேண்டிய சக்தி வாய்ந்த இந்த ஒரு மாலையை எப்ப தெரியுமா போடணும்? இந்த ஒரு மாலை சர்வ ஏகாதசியில போட வேண்டியதற்கான அவசியம்: துளசி மாலை, அதனுடன் அகில மாலை, இல்லை அப்படின்னா ஸ்படிக மாலை, அதுவும் இல்லை அப்படின்னா சங்கு மாலை. இந்த மாலைகள் 4 எண்ணிக்கையில நீங்க மாலைகளை போடலாம். இதில் ஏதேனும் ஒன்று மட்டும் போட்டால் போதும். ஆனால் துளசி மாலைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு மாலையை எப்படி தெரியுமா போடணும்? விஷ்ணுவின் புகைப்படம் அல்லது சாலி கிராமம் வைத்துக் கொள்ள வேண்டும். மாலை ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு கண்களை மூடி நமஸ்காரம் செய்து இந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் கூறி ஓம் ஸ்ரீமன் நாராயணாய சாரலென சரணம் பத்தியே ஓம் ஸ்ரீ மதே நாராயணாய நமகா இந்த ஒரு மந்திரத்தை கூறி பிறகு மெதுவாக பெருமானின் புகைப்படத்தில் மாலையை அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்கும் போது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கூறி நீங்க இந்த ஒரு மாலையையும் நீங்க கூற வேண்டும். ஏற்கனவே கூறியதுதான் ஓம் ஸ்ரீமன் நாராயணா சாரநல சரணம் பிரபத்தியே ஓம் ஸ்ரீமதே நாராயணாய நமக இந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் கூறிவிட்டு அதற்கப்புறம் இந்த ஒரு மாலையை நீங்கள் போட வேண்டும். இது மாலையை போட்டால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, வீட்டில் நிதியோட ஓட்டம் சமநிலையாக மாறும், வியாபாரம் வளர்ச்சியாக மாறும், குடும்பத்தில் சண்டைகள் முடிவுக்கு வரும், எதிரிகள் அமைதியாகி விடுவார்கள், மன ரீதியான அழுத்தங்களானது நீங்கிவிடும், திருமண தடைகள் களைப்படும், ராகு கேது சனியோட பிரச்சனைகள் குறையும், உடலில் சோர்வு வலி இது குறைந்துவிடும், மாணவர்களின் நினைவு திறனானது உயரும். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு மாலையை அனுபவித்த பிறகு நீங்க ஏற்ற வேண்டிய ஒரே ஒரு தீபம், ஒரே ஒரு பூஜை, ஒரே ஒரு தீபம், ஒரு தூபம், தண்ணீர் தீபம், சர்க்கரை அதனுடன் வெல்லம் நெய்வேத்தியமாக படைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணாய இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் கூறுங்கள். இதை மட்டும் நீங்க நாளில் செய்தால் போதும், அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இறுதியில் நீங்க சொல்ல வேண்டிய பரிகாரத்திற்கான ஒரு செயல்: இந்த 5 முறை சொல்லப்படக்கூடிய மந்திரம் இன்றைய சர்வ ஏகாதசியின் முழு புண்ணியத்தையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். நாராயணா 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 இதனை மட்டும் நீங்க 5 முறை சொல்லி இந்த ஒரு
இந்த ஒரு செயலை, இந்த ஒரு பரிகாரத்தை முடித்து விடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நினைக்காதவற்றையெல்லாம் நாளைய நாளில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். எனவே இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே தவறாமல் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயல் இது. எனவே நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.